தென்னிந்தியாவின் புனித பூமியான ராமேஸ்வரம் பக்தி, நம்பிக்கை, தெய்வீக சக்தி நிறைந்த தலம். இது 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று. ஸ்ரீ ராமநாதர் சிவபெருமான் அருள் புரியும் புண்ணிய ஸ்தலம். ஒரு காலத்தில் அயோத்தியின் அரசன் ஸ்ரீராமர் தன் மனைவி சீதையை மீட்க இலங்கைக்குச் செல்ல தீர்மானித்தார். கடலை கடக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன் சிவபெருமானின் அருளை பெற வேண்டுமென்று எண்ணினார். ராமர், லக்ஷ்மணன், ஹனுமான் அனைவரும் இந்த இடத்துக்கு வந்தனர். ஸ்ரீராமர் மணலிலிருந்து ஒரு சிவலிங்கத்தை தன் கரங்களால் உருவாக்கினார். அந்த லிங்கத்தையே ராமநாதர் என்று அழைத்தார்கள். பின்னர் ராமர் சிவபெருமானை மனமார வழிபட்டார். அப்போது ஹனுமான் காசியிலிருந்து உண்மையான சிவலிங்கத்தை எடுத்து வரச் சென்றார். ஆனால் ஹனுமான் தாமதமானதால் ராமர் உருவாக்கிய மணல் லிங்கத்திலேயே பூஜை நடைபெற்றது. ஹனுமான் கொண்டு வந்த லிங்கத்தை ராமர் அருகில் நிறுவினார். அந்த லிங்கம் விஸ்வநாதர் என அழைக்கப்படுகிறது.